அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. டிட்டோ ஜாக் அமைப்பு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அது வந்து ஆஹ், தமிழ்நாடு அரசுக்கு வந்து முக்கியமான நிறைய கோரிக்கைகளை வந்து வச்சிருக்கிறாங்க. டிஇடி எக்ஸாம் சம்பந்தமா, அந்த மார்க் ரிடக்ஷன் பண்றது சம்பந்தமா, எலிஜிபிலிட்டி மார்க்கை ப்ளஸ் வந்து அனுபவ புள்ளிகள் வருஷத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அனுபவ புள்ளிகள் தர்றது சம்பந்தமா, ப்ளஸ் வந்து அவங்க படிச்ச படிப்பு வந்து படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி அனுபவ புள்ளிகள் தரணும் அப்படிங்கிறது சம்பந்தமா நிறைய கோரிக்கைகளை வந்து மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்களை சந்திச்சு அதை லிஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த கோரிக்கைகள்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம பார்க்கலாமா? பாருங்க. டிட்டோ ஜாக் பேரமைப்பு தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கும் கோரிக்கைகள்: ஆசிரியர்கள் நலன், பழைய ஓய்வூதிய திட்டம், டெட் மதிப்பெண் தளர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகள். இதுல பாருங்க, இப்ப நம்ம ஒவ்வொரு கோரிக்கையை பார்ப்போம். பாருங்க, கோரிக்கை ஒண்ணு பாருங்க, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான கேள்வி என்னன்னு பாருங்க. 4, 7 and 5, 7 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் மற்ற சில மாநிலங்களைப் போல் தேர்வு எழுதிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தேர்ச்சி மதிப்பெண்களை வழங்கி குறைத்திட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இது பாருங்க, தேர்வு எழுதிய பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அவர்களது பணி அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் தரணும்னு கேட்டிருக்கிறாங்க. தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு அவர்களது உயர்கல்வி தகுதி வெயிட்டேஜ் மதிப்பெண்களை தரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் பாடத்திட்டத்தை தாண்டி கேட்கப்பட்ட சம்பந்தமில்லாத வினாக்களுக்குரிய மதிப்பெண்களை அனைவருக்கும் வழங்க வேண்டியது ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க. இது ரீசெண்டா இதை பத்தி யாரும் பேசல. ஸோ இதுக்காக தான் விளக்கம் கூட கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசு கல்வித்துறை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கத்தையும் தாண்டி வந்து இவங்க வந்து இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அடுத்து பாருங்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக 1/9/25 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினால் தமிழ்நாட்டில் 1,76,000 ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள வந்து பாதுகாக்கிற வகையில பாராளுமன்றத்தில் கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 திருத்தம் செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கைங்க இதை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல நியமனம் பெற்று பல ஆண்டுகளாக நியமன ஒப்புதல் வழங்காம இருக்கிற கம்மியான ஊதியத்துல பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு உடனடியாக வந்து ஒப்புதல் வழங்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஃபைனலா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு இல்லையா, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இதய அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, புற்றுநோய் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து விலக்கு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த 55 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களையும் இதுல இருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி டிட்டோ ஜாக் அமைப்பு வந்து மாண்புமிகு கல்வி அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க. பார்ப்போம் இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இது சம்பந்தமா தமிழ்நாடு முதல்வரும் வந்து மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நாளைக்கு கூட ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங் அப்டேட் உங்களுக்கு நான் நாளைக்கு காலையில என்ன மெசேஜ்னு கிளியர் கட்டா விசாரிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். நாளைக்கு கூட மீட்டிங் போட போறாங்க, பார்க்கலாம். நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். டெட் மார்க் சம்பந்தமா நாம் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போங்க. தேங்க்யூ.